கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள் மற்றும் சங்கீதம் 84, 11வது வசனம். எண்ணாகமம் 32, 11, 12. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனாகிய யப்புனையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். அவனமே சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 11வது வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகவுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். மிக அருமையான வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் ஆணையிட்டு கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கானான் தேசம். ஆனால் அந்த கானான் தேசம் தலைமுறையாக இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்குத்தத்தமாக காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களை கர்த்தர் கானானுக்கு நேராக வழிநடத்துகிறார். அந்த நேரத்தில் அந்த தேசத்தை போய் பார்க்க வேண்டும், நாங்கள் பார்த்தால்தான் அதற்குள்ளே போவோம் என்று இந்த ஜனங்கள் மோசையோடு கூட சொல்லுகிறதை நம்ம உபாகமத்தின் புஸ்தகத்தில் பார்க்க முடியும். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் மோசே ஜனங்களை அனுப்பும்போது சொல்லி அனுப்புவார். கானானை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று கோத்திரத்துக்கு ஒன்றாக 12 பேரை அனுப்புவார். அதில் அவர் சொல்லி அனுப்புகிறதான வார்த்தை, அந்த தேசத்தை நீங்கள் பார்த்து வாங்க, சுற்றி பார்த்து வாங்க, அது எப்படிப்பட்டதுன்னு பாருங்கள். அதில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களா பலவீனரா, நம்ம அவங்களை ஜெயிக்கலாமா, சீக்கிரமாக நம்ம அதற்குள்ளே பிரவேசிக்கலாமா, அந்த தேசம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அவர் ஜனங்களை அனுப்புகிறார். அது செழிப்பான தேசமா இல்லை மிக கரடு முரடான பாதைகளா என்ன என்பதை அறிந்து வரும்படியாக அனுப்புகிற 13வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 15வது வசனத்திலிருந்து வாசிச்சிங்கன்னா தெரியும். இந்த ஜனங்களை போய் பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த விருட்சங்கள் எல்லாம் அங்கே நல்ல செழிப்பான விருட்சங்கள் இருக்கிறதா, அதன் கனிகள் எப்படி இருக்கிறது, அப்படியானால் நீங்கள் தைரியம் கொண்டு அந்த மனுஷனை மேற்கொண்டு அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கனிகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், பறித்து கொண்டு வர வேண்டும். நாட்கள் திராட்சை பழ சீசன், அதாவது முதற் பலனை அறுவடை செய்கிற சீசனாக காணப்பட்டது. அந்த காலத்தில் நீங்கள் அதிலிருந்து சில கனிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு வர வேண்டும், அங்குள்ள கனிகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். ஆமாம், இந்த ஜனங்கள் அது மாதிரி போனாங்க. போய் 2 பேர் என்ன செய்தாங்கன்னா, எண்ணாகமும் 13:23 பார்த்தீங்கன்னா, எஸ்கோல் பள்ளத்தாக்கில் இவங்க வராங்க. ஒரே கொலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அது ஒரு தடியில் 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். அப்போ மிக செழிப்பான மிக ஆசீர்வாதமான தேசம். அப்போ கர்த்தர் ஒரு மனிதனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறது மிக ஆசீர்வாதமானதே தவிர அது வறண்ட பூமியாக இருக்காது. ஏன்னா வனாந்திரத்தை கடந்து வருகிற தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடித்து வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள் செழிப்பு தான். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை தெய்வ பிள்ளைகள் விசுவாசிக்க முடியும்? இங்கே ஒரு திராட்சை கொலையை 2 பேராக சுமந்துட்டு வரான். மாதுளம்பழம் அத்திப்பழம் என்னென்ன உண்டோ எல்லாவற்றையும் கொண்டு வரேன். ஆனால் மற்ற ஜனங்கள் விசுவாசிக்கவில்லை. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கொண்டு வந்த பிறகு கூட இவங்கள் விசுவாசிக்கவில்லை. ஆமென். 27வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, யோசுவாவும் காலேபும் சொல்லுவாங்க, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்திருக்கிறோம். ஆமென். தேசத்தை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு 40 நாள் சுற்றி பார்த்தாங்க. 40 நாள் சுற்றி பார்த்துட்டு திரும்பி வந்தாங்க. கனிகளோட ரொம்ப ஆசீர்வாதங்களோட வராங்க. வந்து கர்த்தருடைய ஆவியை பெற்ற தெய்வ பிள்ளைகள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆமென்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடியே நீர் எங்களை அனுப்பின அந்த தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அது இதோ அதனுடைய கனிகள். ஆமென். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள் அந்த இடத்துல போய் அந்த கனிகளை கொண்டு வருகிறார். கர்த்தர் கொடுத்த தேசம் இதுதான். அங்கே இப்படிப்பட்ட கனிகள் இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, எல்லாவற்றையும் கண்கூடாக ஜனங்கள் காண்கிறாங்க. ஆமென். அது மட்டும் இல்லை, அவங்க சொல்கிறாங்க அங்கே இருக்கிற ஜனங்களை நம்ம எளிதாக மேற்கொள்ளலாம், பட்டணங்களை நம்ம பிடித்து கொள்ளலாம், நம்ம அங்கே போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை என்று 2 பேர் சாட்சி கொடுக்குறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம மிக எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்கிறாங்க. ஆனால் கூட போய் வந்த மற்றவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த ஜனங்களை நம்மளால் எதிர்க்க முடியாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. அது நம்ம குடிகளை எல்லாம் பட்சிக்கிற தேசம். அதில் கண்ட ஜனங்களெல்லாம் மிக பெரிய ஆட்கள், ராட்சசர்கள் என்று சொல்லுகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 37, 38 ஆகிய வசனத்தை பார்த்தீங்கன்னா, அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பது இல்லை. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்து, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவான் என்று கர்த்தர் மோசே இடத்துல சொல்லுங்க. அப்போ உங்கள் நிமித்தம், இந்த முறுமுறுத்த ஜனங்கள் நிமித்தமாக இப்போ மோசேக்கும் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. இந்த ஜனங்களுக்காக நின்ற மோசேக்கு இப்போ அந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனால் 2 பேரை கர்த்தர் சொல்லுகிறார், நீ யோசுவாவை திடப்படுத்து, அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுப்பான் என்று கர்த்தர் மோசேயோடு சொல்கிறார். அப்போது இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த காலேப், யோசுவா இந்த 2 பேரும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின தெய்வ பிள்ளைகள் என்று நம்ம பார்க்க முடியும். அநேக வசனங்கள் அதற்கு ஆதாரமாக வேதத்திலே காண முடியும். யோசுவாவின் புஸ்தகத்தில் கூட நம்ம அதை பார்க்க முடியும். யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து கீழே பார்த்தீங்கன்னா, இதே காரியத்தை அந்த இடத்துல யோசுவா தன்னுடைய புக்கில் எழுதி வைத்திருப்பார். எல்லாருமே போய் பார்த்தாங்க. ஆனால் 2 பேருடைய கண்களுக்கு இந்த கானான் தேசத்தின் மகிமையும் அதன் உச்சிதங்களையும் அதன் ஆசீர்வாதங்கள் நன்மைகளையும் பார்க்கக்கூடிய கண்கள் காணப்பட்டது. எப்படி காணப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவி இந்த காலேபினிடத்தில் இருந்தது என்று நம்ம பார்க்கணும். காலேப், அதை யோசுவா 2 பேரும் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதர்கள். அதில் மிக முக்கியமாக காலேபை குறித்து பார்க்கும்போது அநேக வசனங்கள் அவர் கர்த்தருடைய ஆவியை உடையவனாயிருந்தான், அவன் வேறே ஆவியை உடையவனாயிருந்தான் என்றெல்லாம் ஒவ்வொரு ஆகமங்களிலும் சற்று வித்தியாசமாக இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது இந்த காலேப் கர்த்தருடைய ஆவியை பெற்ற ஒரு தெய்வ மனுஷன், கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை அவன் என்ன செய்வான்? விசுவாசிப்பான். ஒரு மனிதனுக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும்போது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசிப்பான். விசுவாசிக்கும்போது அவனுக்குள்ளாக ஒரு தைரியம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இது எனக்கு குறித்தது, எனக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, இதை நான் சுதந்தரிப்பேன் என்கிறதான ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே பிறக்கும். மற்றவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்காது. ஏன்னா அபிஷேகம் பெற்றவனுக்கும் அபிஷேகம் பெறாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலேபு கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். அதே மாதிரி இந்த யோசுவாவும் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ மனிதன். இந்த 2 பேரும் நல்ல செய்தியை கொண்டு வர்றாங்க. ஆனால் ஜனங்கள் இதை நம்பலை. இந்த ஜனங்கள் 10 பேர் சொன்ன, அதாவது எங்கேயுமே மெஜாரிட்டி தான் ஜெயிக்கணும்னு சொன்னது மாதிரி இந்த இடத்துலையும் 10 பேர் சொன்ன மோசமான காரியங்களை ஜனங்கள் நம்பி அவர்களுடைய இருதயங்களை மனுஷர் கரைய பண்ணினாங்க, கலங்கடித்தாங்க. அதனால் ஜனங்கள் நம்பி கானானுக்குள்ளே பிரவேசிக்கலை. கர்த்தர் அதனால் கோபம் கொண்டு சொல்லுகிறார், அவங்க யாருமே போக மாட்டாங்க, இந்த 2 பேர் மாத்திரம்தான் கானானுக்குள்ளே பிரவேசிப்பாங்க. அதே எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது எண்ணாகமம் 32:12 பார்த்திங்கன்னா, எகிப்திலிருந்து வந்தவர்கள் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்கள் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றவில்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல வேதனைப்படுக 20 வயசுக்கு கீழே 19 வயது வரை உள்ள மனிதர்கள் எல்லாம் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி இருக்கிறாங்க. இந்த 20 வயதிலிருந்து அதற்கு மேற்பட்ட மனிதர்கள் யாருமே என்னை உத்தமமாய் பின்பற்றவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ
பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஒவ்வொரு மனிதனையும் அவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி இவங்க என்னை நேசிக்கிறாங்க, எப்படி என்னுடைய வழிகளை காத்து நடக்கிறாங்க, எப்படி என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்குறாங்க, கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறாங்க, எத்தனை பேருடைய இருதயம் உத்தமமாக இருக்கிறது, கள்ளம் கபடற்ற இருதயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது, எத்தனை பேருடைய இருதயம் அதாவது இருதயமானது மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். இப்போ எத்தனை பேருடைய இருதயம் கேடு நிறைந்ததாக காணப்படுறது எல்லாம் கர்த்தர் வகையறுத்து, ஏன்னா கர்த்தர் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை நிறுத்து பார்க்கிற தேவன். இருதயம் எப்படி, ஒரு மனுஷனுடைய இருதயம் என்ன யோசிக்கிறது, என்ன சிந்திக்கிறது, எதை விரும்புகிறது, எப்படியெல்லாம் நடக்கலாம், நல்ல சிந்தனைகள் வருகிறதா இல்லை தீய சிந்தனைகள் வருகிறதா, எல்லாவற்றையும் வகையறுக்கிறது இந்த இருதயம். இதை எல்லாவற்றையும் நிறுத்து பார்க்கிறவர் கர்த்தர். இதை பார்த்தவர் சொல்லுகிறார், 20 வயசுக்கு கீழே உள்ள அத்தனை பிள்ளைகளும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறாங்க, 20 வயசுக்கு மேலே ஒருத்தம் கூட கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இதே சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ நடந்து போகிறாங்க கானானுக்கு நேராக. அப்போது இந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் வேதனைப்பட்டு, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீங்கள் காண்பதில்லை, ஏன்னா நீங்கள் என்னை உத்தமமாய் பின்பற்றவில்லை. உண்மை இல்லை, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ ஒரு மனுஷன் உத்தமமாய் பின்பற்றாத வகையில் கர்த்தரை பின்பற்றுகிற அந்த அனுபவங்கள், ஆமேன், அவர் என்ன நமக்கு கற்று தந்திருக்கிறாரோ அதன்படி நாம் நடக்கவில்லை என்றால் அந்த ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, சுதந்திரிக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆமேன். ஆதி முதல் அந்த வரை நம்ம பார்த்தோம்னா கர்த்தர் சொல்லுகிற கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாத வரையில் எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது என்று தான் வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. இங்கேயும் நம்ம பார்த்தோம்னா உத்தமமாய் பின்பற்றின காலேப், ஆமென், அல்லேலூயா, அநேக இடங்களில் அநேக வசனங்களில் கர்த்தர் எடுத்தெடுத்து சொல்லுகிறார், என்னை உத்தமமாய் பின்பற்றின காலேப். அது மாதிரி யோசுவா, காலேப் அழகாக சொல்லுவார், 40 வயதாக இருக்கும்போது யோசுவாவின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் 7 தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாக இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு நற்செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர், அடுத்த வசனம், ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதிக்கும் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு என்னென்றைக்கும் சுதந்திரமாக இருக்க கடவுள் என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போது காலேப் சொல்லுகிறார், காதேஸ் பர்னேயாவிலிருந்து மோசே தேசத்தை வேவு பார்க்க காலேப்பை அனுப்புகிற நேரம் அவருக்கு வயது 40 இருந்தது. அப்போது தன்னுடைய இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். அப்போது அந்த கானானை போய் பார்த்து விட்டு இருதயத்தில் என்ன நல்ல எண்ணத்தோடு ஏன்னா கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற ஒரு தெய்வ மனிதன், அவனுடைய இருதயத்திலே நல்ல சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களும் நல்ல தோற்றங்களும் தான் இருக்கும். பார்க்கிறது ஒன்று, சொல்லுகிறது ஒன்றாக இருக்காது. ஆமென். எதை பார்த்தாரோ அதை அப்படியே சொல்லுகிற அனுபவம் தான் உண்மையாய் கர்த்தரை பின்பற்றுகிற அனுபவம். ஆமென். ஒன்றை பார்த்து விட்டு இன்னொன்று பேசுகிறதில்ல. ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிறதான ஒரு பெரிய வித்தியாசங்களை நம்ம பார்க்க முடியும். இங்கே அவர் சொல்லுகிறார், 40 வயதாக இருந்தபோது நீங்கள் அனுப்பினீங்க, நான் போய்விட்டு என் இருதயத்தில் இருந்தபடியே உத்தமமான காரியங்களை, உண்மையான காரியங்களை உமக்கு மறு செய்தியாக நான் கொண்டு வந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறவனாக இருந்தேன். அதனால் எனக்கு பொய் சொல்ல முடியாது. ஆமென். அங்கே போய் பார்த்து வந்ததை நான் அப்படியே சொல்ல தான் முடியுமே தவிர என்னால் எந்த பொய்யுமே சொல்ல முடியாது. ஆகவே நீர் அன்னைக்கு சொன்னபடி கர்த்தர் உமக்கு ஆணையிட்டபடி நீர் எனக்கு சுதந்திரமாக தாரும் என்று அவர் கேட்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அந்த 10வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேல் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையிலே கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோட சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்குள் இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதற்கு அப்போது இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன
இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போது அவர் தைரியமாக கேட்கிறார். கர்த்தருடைய ஆவியை பெற்ற ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற தைரியம். நான் போய் பார்த்து விட்டு வந்தேன், நான் எந்த பொய்யும் சொல்லலை, என் இருதயத்தில் இருக்கிறபடி நான் உண்மையை சொல்லுகிறேன், நான் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் அவரை பின்பற்றுகிற மனிதனானபடியினால் நான் உண்மையை சொல்லுகிறேன். இதெல்லாம் அந்த தேசம் நல்ல தேசம். இப்போது நீங்கள் அனுப்பும்போது நான் 40 வயதாக இருந்தேன், இப்போது 45 வயது அதிகரித்து என்னுடைய வயது 85 இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு இருந்த பலன் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. என்னால் யுத்தம் பண்ண முடியும். எப்பேற்பட்ட மனிதர்கள் அங்கே இருந்தால் என்னால் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும். கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் நான் எதையும் செய்ய முடியும். எனக்கு கர்த்தர் ஆணையிட்டபடியே அந்த மலை நாட்டை எனக்கு கொடுங்க என்று சொல்லி தைரியமாக மோசேயிடத்தில் கேட்கிறார். அவர் கேட்டபடியே கர்த்தர் ஆணையிட்டபடியே காலேபுக்கு எப்ரோனை அவர் சுதந்திரமாக கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நாம் கர்த்தரை பின்பற்றுகிற அனுபவம் எப்படி இருக்கிறது? யோசுவாவையும் காலேபையும் மாறி இருக்கிறதா, இல்லை மற்ற ஜனங்களை மாறி இருக்கிறதா? இந்த 2 பேருக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற தெய்வ பிள்ளைகள் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற பழக வேண்டும். எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அனுபவங்களாக இருந்தாலும், அனாந்தரமாக இருந்தாலும், ஆமென், அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்ததை உங்களுக்கு தருவேன், உங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கு நான் தருவேன் என்று ஆணையிட்டு இருக்கிறார். அதே ஆசீர்வாதம் தான் கர்த்தர் நமக்கும் வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அந்த பரம கானானை வைத்திருக்கிறார். இப்போது நம்ம வனாந்தரத்திலே பிரயாணமாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே பல பாடுகள். நம்ம அதரிசனமாக அந்த பரம கானானை நம்ம பார்க்கிறோம். நம்ம தரிசித்து நடக்கல, விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென். எப்படியாகலும் அந்த பரம கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று. இன்றைக்கு 12 பேர் போதிக்கிறாங்கன்னா 10 பேர் வித்தியாசமாக தான் போதிக்கிறாங்க. ஆமென். 2 பேர் தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நேராக பயணிக்கிற தெய்வ பிள்ளைகளை உத்தமமாய் நடையுங்க, பரிசுத்தமாய் வாழுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, வேறுபாடோடு வாழுங்க என்று உபதேசம் பண்ணுகிறவர்கள் 10 பேரில் 2 பேர் கூட இந்த காலத்தில் இருக்கிறது ரொம்ப கடினமாக காணப்படுகிறது. அன்றைக்கும் அப்படி தான் காணப்பட்டது. மெஜாரிட்டி சொல்கிறதா தான் ஜனங்கள் நம்புகிறாங்க. ஆனால் ஒருவர் கூட கானானை பிரவேசிக்க முடியவில்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, மெஜாரிட்டி சொல்கிற அந்த வார்த்தைகள், அந்த உபதேசங்களை கேட்டு வனாந்தரத்திலே அழிந்து விடாதபடிக்கு ஹல்லேலூயா நமக்கு ஒரு மீட்பு உண்டு. நமக்கு ஒரு பரம கானான், ஒரு பரம தேசம் நமக்காக இருக்கிறது. ஆமென். அந்த தேசத்தை வாஞ்சித்து தான் நாம் நடக்கிறோமே தவிர, அந்த தேசத்தை வாஞ்சித்து, அதனால தான் இந்த நாட்களில் இந்த வனாந்திர பாதையிலே, வனாந்திர யாத்திரையில் இருக்கிறதான உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் சாரமில்லை என்று சொல்லிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற பாதையிலே நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா? நம்முடைய ஓட்டங்கள் உத்தமமாய் இருக்கட்டும். உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுங்க. எப்பேற்பட்ட அனுபவங்களாக இருந்தாலும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. 10 பேர் சொல்லுகிறதை கேட்காம 2 பேர் உத்தமமான செய்தியை சொல்லுவாங்க, 2 பேர் சத்தியமான வார்த்தைகளை போதிப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் என்று வேத அடிப்படையிலே பேசுகிற தெய்வ மனிதர்களுடைய வார்த்தைகளை கேளுங்க, அவர்களை பின்பற்றுங்க. வேத வசனத்திற்கு ஒத்து போகிறதாக இருந்தால் அதை பின்பற்றுங்க. முடிவிலே அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இல்லை, அதாவது மெஜாரிட்டி சொல்கிறதை கேட்டு இருந்தோன்னா நம்ம கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆகவே கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத தெய்வ பிள்ளைகளை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். காலேபை மாறி ஹல்லேலூயா, யோசுவாவை மாறி கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு தெய்வ மனிதனுக்குள்ளே வரும்போது அவனுக்குள்ளே ஹல்லேலூயா உண்மையாய் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல இருதயம் அவனுக்குள்ளே வரும். அடுத்து அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் உண்மையாய் கர்த்தரை பின்பற்றுகிறது மாத்திரமல்ல, அவன் கர்த்தரை விசுவாசிப்பான். ஆமென். அந்த கானானை அவன் விசுவாசிப்பான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேசம் நல்ல தேசம் என்பதை அவன் விசுவாசிப்பான். ஆமென். அவனுக்குள்ளே ஒரு தைரியம் வரும். எப்படியாகலும் நான் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அதற்கு தடையாக எது இருக்கிறதோ, எப்பேற்பட்ட ஜாதி ஜனங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஜெயித்து ஒரு மனிதன் முன்னேறுவான். ஆமென். அவனுக்குள்ளே ஒரு தைரியம் வரும். ஆமென். அல்லேலூயா. அந்த தைரியத்தின் நிமித்தம் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வெளிப்படும். அந்த நம்பிக்கையை அவன் மனதிலே வைத்துக்கொண்டு அவன் தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிப்பான். ஆமென். அல்லேலூயா. வழியிலே யாரை கண்டு எதை கண்டு அவன் பயப்பட மாட்டான். ஆமென். அல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்படியானால் அல்லேலூயா இந்த காலை வேளையிலே நம்முடைய ஓட்டங்கள் எப்படி இருக்கிறது? பரம கானானுக்கு நேராக, பரலோக ராஜ்யத்திற்கு நேராக ஓடுகிற ஓட்டங்கள்
ஆமீன். மெஜாரிட்டியை பார்க்காதுங்க. ஆமீன். ஹல்லேலூயா. மெஜாரிட்டி கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி கூட்டத்தோடு கூட்டமாக போய் உட்கார்ந்து கொண்டு இருந்து விட்டு அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை என்றால் எந்த பிரயோஜனமும் இல்லை. வனாந்திரத்தில் கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை, யோர்தானை கடந்து பிரயோஜனம் இல்லை, செங்கடலை தாண்டி வந்து பிரயோஜனம் இல்லை, எரிகோ கோட்டையை தகர்த்தும் பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. எப்படியாவது கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆமேன். ஹல்லேலூயா. வேத வசன சத்தியத்திற்கு ஒத்து போகிற ஹல்லேலூயா உபதேசிகளை பின்பற்றுங்க. ஆமேன். அது அந்த வார்த்தைகளை கை கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. ஆமேன். அதிகமான கூட்டங்களில் போய் உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி பரலோகத்திற்கு போக முடியுமா என்று கேட்டால் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. இதோ கூட்டத்தின் பெருமை அல்ல. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே கொஞ்சம் பேராக இருந்தால் கூட ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கிற இடங்களை தெரிந்தெடுங்க. காலம் சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. ஆமேன். கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். காலேபை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். என்னுடைய ஆவியை பெற்ற என் குமாரனாகிய காலேபு எனக்கு முன்பாக உத்தமமாக இருந்தான். என்னை உத்தமமாய் அவன் பின்பற்றினான். அவன் போய் பார்த்து வந்ததை அப்படியே சொன்னான். எந்த பொய்யும் சொல்லலை. ஆனால் மற்றவங்க பார்வைக்கு அது வித்தியாசமாக காணப்பட்டது. அபிஷேகம் பெற்றவனுடைய பார்வையும் கர்த்தருடைய ஆவியை பெறாதவனுடைய பார்வையும் எப்படி இருந்திருக்கிறது என்று பாருங்களேன். இதுதான் இன்றைக்கு பரம கானான் தேசத்தை எதிர்நோக்கி காத்து வனாந்தரத்திலே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவனுடைய வாஞ்சியும் தாகவும் எப்போது அதை போய் சுதந்தரிப்பேன், எப்போது அந்த நாட்டிலே நான் போய் சேர்வேன், எப்போது இயேசு வருவார், என்னை சேர்த்து கொள்வார். அது மிக அருமையான தேசம். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே ராக்காலம் இராது. ஹல்லேலூயா. அங்கே பசி இல்லை, தாகம் இல்லை, பட்டினி இல்லை, கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, நெருக்கம் இல்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, வியாதி இல்லை என்று சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடம் மிக ஆசீர்வாதமான தேசம். ஆனால் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றாத கூட்டத்தார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த உலகம்தான், இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யமாக இருப்பது தான் அதுதான் பரலோகம். இந்த உலகத்தில் ஒருவன் ஐஸ்வர்யமாக இருந்தால் அதுதான் பரலோக வாழ்க்கை என்று சொல்லுவார். தேவ பிள்ளைகளை எச்சரிக்கையாக இருங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய பார்வைக்கு வித்தியாசம் காணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. மற்றவனுடைய பார்வைக்கு அது பயமாகத்தான் காணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெறாத தேவ பிள்ளைகளை காத்திருந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். எப்படியாகலும் அந்த பரம கானானுக்குள்ளே நாம் ஒவ்வொருவரும் பிரவேசிக்க வேண்டும். நாம் மாத்திரமல்ல, நம் குடும்பம் பிரவேசிக்க வேண்டும். நமக்கு அறிமுகமானவர்கள் அத்தனை பேர் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு தாகத்தோடு கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுங்க. இந்த வனாந்தர யாத்திரையில் சோர்ந்து போகாதுங்க, தளர்ந்து போகாதுங்க. சோர்ந்து போகிற தளர்ந்து போகிற பல அனுபவங்கள் வரும் வாழ்க்கையில். ஆனால் அதெல்லாவற்றையும் கடந்து போக வேண்டும் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்க. மனுஷனை பின்பற்றாதுங்க, கர்த்தரை பின்பற்றுங்க. அந்த பரம கானானுக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும். கர்த்தர் அவனமே உங்களை நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, எப்புன்னை என் குமாரனாகிய காலேபும் யோசுவாவும் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்பா, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினாங்க. ஆண்டவரே, அவர்களுக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. ஆண்டவரே, அபிஷேகம் அவர்களை நடத்தினது. அவர்கள் விசுவாசித்தாங்க, தைரியம் கொண்டாங்க, நம்பினாங்க, அதை பெற்றுக்கொண்டாங்க. ஆண்டவரே, அதே மாதிரி இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே அந்த பரம கானானை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, அதற்கான நம்பிக்கையும் தைரியத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பீராக. அபிஷேகம் பெறாத தேவ பிள்ளைகள் காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. காலம் கடைசியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களில் அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உத்தமமாய் கர்த்தரை பின்பற்ற கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்மை விட்டு வழி விலகி போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க. கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.